நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 சூத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்கள்லாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக கர்த்தருக்கு கொடி கொடி சூத்திரம் சொல்கிறேன். நான் நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஏசப்பா இந்த புது வருஷத்தில் 4 மாதத்தையும் அவர் கண்ணுக்குள்ளே வச்சு நம்மளை பாதுகாத்து எவ்வளோ உடல் பலவீனங்கள், மனசோர்வு, சில இழப்புகள், சில மரணப்படுக்கையிலிருந்தும் கூட கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாங்க, விடுவித்து சுகத்தை கொடுத்து பாதுகாத்து எல்லா துக்கத்திலிருந்தும் நமக்கு ஆறுதலாக இருந்து இல்லைங்களா, நமக்கு மகிமையான ஜெயத்தை கொடுத்து 4 மாதத்தையும் அவர் பரிசுத்த கரத்தில் வச்சு அவர் வல்லமையை மகிமையை நம்மளை காண செஞ்சாங்க, ஜெயத்தோட முடிக்க செஞ்சாங்க. அதுக்கு ஏசப்பாவுக்கு கொடி 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 சூத்திரம் செலுத்தணும் நம்ம. அல்லேலூயா. ஆமென். ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செய்கிற நன்மைக்கும் அவர் காமிக்கிற அளவில்லாத அன்புக்கும் அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற மனதுருக்கத்துக்கும் எவ்வளோ கோடி சூத்திரங்கள் கன மகிமைகளை, நம்ம அன்பை நன்றியை எவ்வளோ ஏறெடுத்தாலும் அதுக்கெல்லாம் அது ஈடுணையே ஆகாது இல்லைங்களா. அவ்வளோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லவன் நம்ம ஏசப்பா இல்லைங்களா. ஆமென். இந்த 5வது மாதம் முதல் நாள் தொடங்கி இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டையும் நம்ம ஏசப்பாவோட பரிசுத்த கரத்தில் நம்மளை அர்ப்பணிக்கலாம். அவரோட ஆளுகையும் அவருடைய வழி நடத்துதலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக. ஆமென். நாளைய குறித்து நம்மளுக்கு கவலை வேண்டாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கே நினச்சி கவலைப்படுறவங்கள கர்த்தருக்கு பிடிக்காதுன்றதை விட கர்த்தர் அவங்கள அருவருக்கிறாரு. யாருக்கு புரியுது சொல்கிறது? இன்னைக்கு இந்த நாளில் கர்த்தர் நமக்கு பாராட்டுற அன்பும் நன்மையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பெற்று அனுபவிச்சு ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு இது நடக்கணும் அப்படின்னு நாளைய குறித்த கவலையை இன்னைக்கு நினச்சி ஏசப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது. அது கர்த்தருக்கு பிடிக்காதுன்றதோட அவங்கள கர்த்தர் அருவருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நாளில் ஏசப்பாவோட நம்ம இருக்கணும், நம்மோட ஏசப்பா இருக்கணும். இது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். தேவன் நமக்கு செய்கிற நன்மையும் அவர் நமக்கு பாராட்டுற அன்பையும் கிருபையை நினச்சி அவரை துதிக்க மட்டும் நம்ம செய்யணும். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஏசப்பாவுக்கு 1000 நாமங்களில் பிரதானமான நாமம் எது அப்படின்னாக்கா பரிசுத்தர். பரிசுத்தரே தேவனானவர். ஏசப்பா பரிசுத்தமான தெய்வம் அப்படின்றதுனால மட்டும்தான் ஏசப்பா ஒருவரே தேவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் பரிசுத்தமான தேவன்றதுனால மட்டும்தான் அவர் மரித்து உயிரோடு எழுந்திருக்க முடிந்தது இல்லைங்களா. ஆமென். அந்த பரிசுத்த கரத்தில் நம்மளை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கும் போது மனமகிழ்ச்சியும் சமாதானமும் ஆரோக்கியமும் தைரியம் தானே ஒரு மனுஷனுக்கு. அதை ஒவ்வொரு நாளும் நம்மளை ஏசப்பாவோட பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கும் போது அந்த கிஃப்டை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். ஏசப்பா அதே மாதிரி இந்த மாதம் எல்லாம் அவருடைய பரிசுத்த கரத்தில் நம்மளை வச்சு வழி நடத்துவாராக. ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம 32 வரலையும் ஆவியானவர் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. அதை நம்ம தெளிவாக ஒவ்வொரு வசனத்தையுமே ஆவியானவர் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துன்னு இருக்காங்க. அதுக்காக ஆவியானவர் கோடி கோடி சூத்திரம். இப்போவும் மத்தேயு 5:33 48 வரலையுமே நம்ம தியானிக்கலாம். ஆவியானவர் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிக்கலாம். அல்லேலூயா. ஆமென்.
மத்தேயு 5:33. அன்றியும் பொய்யானையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் மேலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ உன்னால் கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் அப்படின்னு நம்ம அங்க பாக்குறோம் இல்லைங்களா? ஆமா. இப்போ 10 கட்டளைகளை ஒன்று பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இங்கே கர்த்தர் சொல்றாங்க, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லாதது எல்லாமே என்னவா இருக்குது? தீமையா இருக்குதுன்னு சொல்றாரு. சில பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம், அவன் சொல்றதெல்லாம் பொய் தான்ப்பா, அவன் 10 சொன்னான்னா அதில் 9 பொய்யா தான் இருக்கும், ஏதோ ஒன்று தான் உண்மை சொல்லுவான், அவன் சொல்றதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவன் அந்த அம்மா பேசுறதே பொய் தான், எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஒரு பொய் சொல்ல இன்னொரு பொய், இன்னொரு பொய் சொல்ல இன்னொரு பொய், இன்னொரு பொய் சொல்ல இன்னொரு பொய். அது நல்லாவே இருக்காது, அந்த லைஃப் சந்தோஷமாவே இருக்காது. நம்மளை யாரும் நம்ப மாட்டாங்க. நம்பாததுனால தான் என்ன பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, தலையில் அடித்து சத்தியம் பண்ண, பூமியில் அடித்து சத்தியம் பண்ண அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? அப்போ ஏன் அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் உள்ள உறவுல நம்பிக்கை தன்மை இல்லைன்னு அர்த்தம். அவங்க நம்மளை நம்ப மாட்டாங்க, நம்ம அவங்கள நம்ப மாட்டோம். ஏன்னா அவங்க நடக்கிற விதமும் அப்படிதான். சின்னதோ பெருசோ பொய் சொன்னா கூட நம்ம பரலோகம் போக முடியாது. சில பேர் சர்வ சாதாரணமா பொய் சொல்லுவாங்க. சின்ன விஷயத்திலையும் பெரிய விஷயத்திலையும் சர்வ சாதாரணமா பொய் சொல்றத நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம விக்கிரக ஆராதனை பண்ணல, நம்ம திருடல, நம்ம விபச்சாரம் செய்யல, பொய் தானே, அதெல்லாம் பாவம் இல்லை அப்படின்னு நினைப்போம். தெய்வ பிள்ளைகள் ஏமாந்துடாதீங்க. 10 கட்டில ஒரு கட்டிலைய சர்வ சாதாரணமா தள்ளிட்டு போறது என்ன அப்படின்னா பொய் சொல்றது. அதுக்கு இம்பார்ட்டன்ட்டே தரமாட்டாங்க, அது ஒரு பெரிய விஷயமாவே நினைக்க மாட்டாங்க. ஆனா பொய் சொல்றவங்க பரலோகமே போக மாட்டாங்க. எப்படி ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணா பரலோகம் போக முடியாதோ, எப்படி ஒரு துரோகம் பண்ணி விபச்சாரம் செஞ்சா பரலோகம் போக முடியாதோ, எப்படி கொலை செஞ்சா பரலோகம் போக முடியாதோ, எப்படி திருடுனா பரலோகம் போக முடியாதோ, அதே மாதிரி பொய் சொன்னாலும் பரலோகம் போக முடியாது. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு கூட, உலகத்தார் இல்ல, தேவ பிள்ளைகளும் கூட பொய்ய சர்வ சாதாரணமா சொல்லுவாங்க. அது தப்பு இல்லாத மாதிரியே சொல்லுவாங்க, அது பாவம் இல்லாத மாதிரியே சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே பொய். நரகத்துலதான் கர்த்தர் போடுவாரு. நடந்ததை நடக்கல அப்படின்னு சொல்றதும், சொன்னதை சொல்லலை அப்படின்னு நம்ம பொய் எந்த இடத்துல சொல்லலாம் அப்படின்னா, நம்ம சொல்ற அந்த பொய் ஒரு பிரிவினையே சரி செய்து ஒரு அந்த இடத்துல அது சமாதானத்தை கொடுக்குது. அங்கே அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குது அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஆமாம் இல்லை அப்படின்னு மாற்றி பேசலாம். எவ்வளோ பேருக்கு புரியுது சொல்கிறது? வேதத்தில் சொன்ன மாதிரி உள்ளதை உள்ளது என்றும் இல்லது இல்லது என்றும் சொல்லுங்க ஏசப்பா சொல்கிறாங்களா. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏசப்பா முன்னாடி எப்படி ஒரு திறந்த புத்தகமோ அதை மாதிரி மனிதர்கள் முன்பாக கூட எனக்கு எதையும் மறைக்காமல் உள்ளதை உள்ளதபடி இருக்கிறது இதுவரையிலையும் அது ஏசப்பா எனக்கு கொடுத்த மகா பெரிய தேவ கிருபை. அதுக்காக ஏசப்பாவுக்கு நான் கோடி கோடி சூத்திர சொல்கிறேன். 99%
என்னுடைய லைஃப்பில் நான் இப்போ வரலையும் அப்படி தான் இருந்திருக்கு. ஆமாண்ணா ஆமாம், இல்லைன்னு இல்லை, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ளதை சொல்கிறது வந்து இப்போ வரலையும் நான் அதை ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன். ஆவியானவராக சில காரியங்களை என்ன வேண்டாம் அப்படின்னு சொன்னதை மாத்திரம்தான் நான் வந்து சொல்லாமல் இருப்பேன். வெளியில் பொய் சொல்கிறவங்கள நமக்கு நல்லா தெரியும், இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்க வந்து இயற்கையாகவே பேசுவாங்க. அதை மாதிரி ஆளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு நாளெல்லாம் காலையிலேருந்து ஒய்ஃப்கிட்டேயோ பிள்ளைங்கக்கிட்டேயோ அப்பா அம்மாக்கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ வேலை மேலேயோ ஒரு நாளெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத அப்படியே சின்னதோ பெருசோ அப்படியே சொல்லி பாருங்களேன். அந்த ஒரு நாளில் நீங்கள் ஃபுல்லாக உண்மையே பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் சமாதானம் ஒரு மாதிரி உங்களுக்கே ஒரு மாதிரி உங்களை வந்து பிடிக்கும். அதை அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளை குறித்த மதிப்பு மரியாதை வந்து மற்றவங்களுக்கு நம்மையே அறியாமல் உண்டாகும். அல்லேலூயா, ஆமென். நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எதில் வருது அப்படின்னா உண்மை சொன்னால் வரும். நம்மளை மற்றவங்க முன்னாடி நம்ம தைரியமாக இருக்கோம் அப்படின்னா நம்ம உண்மை பேசுறதுனால. உண்மை எந்த அளவுக்கு நம்மளை கனப்படுத்தும் தெரியுமா? மகிமைப்படுத்தும் நம்மளை உண்மை. ஒரு மாதிரி தைரியம் வரும் நமக்கு. பயம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. நம்மளை பார்க்குற மற்றவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மதிப்பு கனம் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். எல்லாத்த விட மன மகிழ்ச்சி இருக்கும் உண்மை சொன்னால். அல்லேலூயா, ஆமென். அது வந்து யாராவது உங்கள் வந்து இயற்கையாகவே நீங்கள் பொய் சொல்கிறீங்க, பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பொய் சொல்லிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தில் மகிமையான ஆசீர்வாதம் உண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்படியே ஏசப்பா நம்மளுக்கு சொல்லித்தராங்க. அல்லேலூயா, ஆமென். அடுத்தது நம்ம பார்க்குறது 38 மத்தேயு 5:38. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போ அப்படி சொல்றாங்க. நீங்க அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு வந்தா 44. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணர்களாய் இருப்பீர்களாக அப்படி சொல்றாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன அடையாளம் அப்படின்னா அன்புக்கு அடையாளம். இதெல்லாம் வேற எதுவும் இல்லைங்க. அன்பு சமாதானத்துக்கு அடையாளம். 44 பார்த்தாக்கா இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் இதுதான் வந்து உலகம் அறிய எல்லா மனிதர்களும் ஃபாலோ பண்ணி அநேக நம்ம காந்தியடிகள் கூட இதை ஃபாலோ பண்ணதான் சொல்கிறாங்க. விவேகானந்தர் இந்து மத குரு விவேகானந்தர் இதை ஃபாலோ பண்ணதான் சொல்கிறாங்க. இந்த வசனத்தினுடைய மகிமையை பார்த்துருக்குறாங்க. இந்த வசனத்துடைய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். 44:5-44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனம் அநேகர் இருதயத்தை என்ன பண்ணிருக்கு, மாத்திருக்கு. இதை ஃபாலோ பண்ணி அநேகர் வாழ்க்கையில் இந்த வசனத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. தேச தலைவர்கள் இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணி இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. இயேசு தெய்வம் இவ்வளோ அன்புள்ளவரா, எவ்வளோ நேசம் உள்ளவரா அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னதை அந்த சிலுவையில் நிறைவேற்றினார்ல, இந்த வசனத்தை அப்படியே சிலுவையில் நிறைவேற்றுறாருல்ல, அதுதான் நம்ம தேவன் மெய்யான தேவன்றதுக்கு அடையாளம். அல்லேலூயா, ஆமென். இந்த வசனம் எல்லாம் ஆவியானவர் எழுதி கொடுக்காம இருந்தா நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்க முடியுமா? சத்ருவை நேசிக்க முடியுமா ஒரு குடும்பத்தில்? பகைவருக்கு நன்மை செய்ய முடியுமா ஒரு குடும்பத்தில்? வெளியில் வேண்டாம், தான் சொந்த குடும்பத்திலே ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா வெளியில் கூட வேண்டாம், சொந்த வீட்டிலே நம்ம ஒருத்தரை சிநேகிக்க முடியுமா? நன்மை செய்ய முடியுமா? ஜெபிக்க முடியுமா? அவங்க செய்கிறதுக்கெல்லாம் இந்த வசனத்தை வச்சு தான். ஆமாம், ஏசப்பா சத்ருவை நேசிக்க சொல்லியிருக்காங்க, நம்ம நேசிப்போம். ஆமாம், ஏசப்பா பகைவருக்கு நன்மை செய்ய சொல்லியிருக்காங்க, நன்மை செய்வோம். ஆமாம், ஏசப்பா நம்மளை சபிக்கிறவங்கள ஆசீர்வதிக்க சொல்லியிருக்காங்க, நம்ம ஆசீர்வதிப்போம். அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, நிந்திக்கிறாங்க, துன்பப்படுத்துகிறவங்களுக்காக என்ன பண்ண சொல்லிக்கிறார் ஏசப்பா? ஜெபிக்க சொல்லியிருக்காரு. இந்த வசனத்தை தானே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம கிறிஸ்தவங்க ஃபாலோ பண்ணுறதுனால தானே இந்த உலகமும் குடும்பங்களும் நல்லா இருக்குது இப்போ வரலையும். இந்த வசனத்துக்காக ஏசாப்பாவுக்கு நான் கோடி 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 சோத்திர சொல்கிறேன். இந்த வசனமெல்லாம் இல்லைன்னா ஒரு குடும்பம் கூட குடும்பமாக இருக்காது. உண்மை தானே, ஒத்துக்க வேண்டியது தானே. இதெல்லாம் நம்ம ஒத்துக்க தான் வேணும். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை மட்டும் ஏசப்பா எழுதி கொடுக்கலன்னா கிறிஸ்தவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் குடும்பமே குடும்பமாக இருக்காது. இந்த வசனத்தினால தான் குடும்பம் நடந்துட்டு இருக்கு. ஆமாம், ஏசப்பா அப்படியெல்லாம் செய்ய சொல்கிறாங்க, நம்ம செய்யலாம். அல்லேலூயா, ஆமென். இந்த சத்திய வசனங்கள்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத வைரம் வைடூரியம் புதையிலும் பொக்கிஷங்க. அளவிட முடியாத புதையிலும் பொக்கிஷம்தான் அந்த சத்திய வேதம். அல்லேலூயா, ஆமென். அது இன்னும் அழகாக 45 நீங்கள் இப்படி செய்கிறதுனால இப்படி பரலோக தகப்பனுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஏன் அப்படி செய்ய சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம பரம தகப்பனுக்கு நம்ம பிள்ளைங்க. என் தகப்பனுக்கு நான் பிள்ளை, அதனால் நான் செய்யணும். என் தகப்பன் எப்படியோ அப்படி நான் இருக்கணும். என் தகப்பன் இதை செய்ய சொன்னார், நான் செய்கிறேன். அல்லேலூயா, ஆமென். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் படிக்கும்போது. என்னை நினச்சி ரொம்ப கௌரவப்படுவேன். எதனால் தெரியுமா? அண்ட சராசரங்களை படைத்த தகப்பன் என்னை மகளாக சொல்கிறாரு. ஏன் மக என்ன மாதிரி இருக்கணும்னு என்ன சொல்கிறாரு அப்படின்னு என்னையே அறியாத ஒரு கர்வம் வரும். இதான் நம்ம கௌரவம், வேற எதுவும் இல்லை. நம்ம கௌரவம் உன் அப்பா நான் இதை செய்கிறேன்னா நீ செய் அப்படி சொல்கிறாங்கல்ல, அதை செய்கிறதுனால நான் என் அப்பா மக, நான் ஏசப்பாவோட மகன், நான் இதை செய்கிறேன். சத்துருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பதிலுக்கு பதில் செய்ய மாட்டேன். பகைஞனுக்கு பதில் செய்ய மாட்டேன். என்னை நிந்திக்கிறவங்களுக்கு பதில் செய்ய மாட்டேன். என்னை அவமானப்படுத்துகிறவங்களுக்கு பதில் செய்ய மாட்டேன். ஏன்? என் அப்பா எனக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதன் மாதிரி நான் நடக்கிறேன்ற ஒரு அதான் நம்ம கௌரவம், அதான் நம்ம கண்ணியம், வேற எதுவும் கிடையாது. எல்லாம் நினைக்கிறாங்க நல்லா பெரிய பெரிய பங்களா, வீடு, காரு, வசதி
அதெல்லாங்க நம்ம கௌரவம். நம்ம ஏசப்பா வார்த்தையின்படி வாழ்கிறோம்ல, அதான் நம்ம கௌரவம், அதான் நம்ம கண்ணியம், அதான் நம்மளுடைய மதிப்பு. அல்லேலூயா, ஆமென். நான் பேசிட்டு இருக்கும் போதே அவருடைய அன்பின் பிரசன்னம், அவருடைய மனதுருக்க கிருபையின் பிரசன்னம் என்னை ஆட்கொள்வது எனக்கு தெரியுது. அவருடைய அன்பின் பிரசன்னம் நம்மளை ஆளுகிறது. அல்லேலூயா, ஆமென். அவர் தான் நம்ம ஏசப்பா. அவரு பிள்ளைகள் நம்ம கூட அப்படி தானே இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். இன்னும் அழகா கீழே இன்னும் மகிமையான காரியம் என்ன அப்படின்னா, மத்தேயு 45 அப்படியே பார்த்தாக்கா என்ன செய்கிறாங்க நம்ம ஏசப்பா? நல்லோர் மேலும் தீயோர் மேலேயும் என்ன பண்ணுறாரு? நல்லவங்க மேலே கெட்டவங்க மேலே சேர்த்து தான் சூரியனை கொடுக்குறாரு, மழையை கொடுக்குறாரு, காற்றை கொடுக்குறாரு. விளைய நிலத்தை பயிரிடுறவன் கெட்டவன் இவனுக்கு விலைய செய்யக்கூடாதுன்னு தேவன் நினைக்கல. அவன் செய்கிற வேலைக்கேற்ற பலனை கொடுக்குறாரு இல்லைங்களா? இதெல்லாம் நான் படித்தேன், நீ என்ன வணங்கலை, அதனால் இதை உனக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இல்லைல்ல ஏசப்பா. எல்லாருக்கும் சேர்த்து தானே செய்கிறாங்க. கீழே சொல்கிறாங்க 48, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணர்களாக இருங்கள். அல்லேலூயா, ஆமென். நம்ம பரலோக தகப்பன் யாராம்? பூரண சர்க்குணனா ரொம்ப 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 நல்லவர் ஏசப்பா. நம்ம பரலோக தகப்பன் ரொம்ப 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 நல்ல பூரண சர்க்குணராக இருக்கிற மாதிரி நம்ம கூட அவருடைய மகனா இருக்கிற நம்ம அவரை மாதிரி நம்ம கூட ரொம்ப 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 நல்லவங்களா சர்க்குணம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். வேதத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவர் துணையோட போய் படிங்க. இந்த மாதம் எல்லாம் அவருடைய பரிசுத்த கரத்தில் உங்களை வச்சு 1000 நாமத்துக்குரிய மகிமையும் வல்லமையையும் உங்களை காண செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். ஏசப்பா வாசற்படியில் நின்றுக்கிறாங்க. எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. ஏசப்பா தட்டும் போது நாம் அவரோடவும் அவர் நம்மோடவும் மிகப்பெரிய ஒரு விருந்து செலிப்ரேஷன் பரலோகத்தில் நடக்க போகுது. 7 வருஷம் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் கூட விடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஏசப்பா வந்தாலும் நம்ம ஏசப்பா கூட போக ஆயத்தமாக இருக்கணும். மற்றவங்களையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். ஆமென். எப்பவும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. அதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. அல்லேலூயா, ஏசப்பா நம்மோட கூடவே இருக்கிறாங்கன்றதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமென். பரலோக பாதை என்